கையெழுத்து பத்திரிக்கை நடத்தினேன். அதுக்கு பேர் கலை ஓசைன்னு பேர் வச்சுருந்தேன் நான். அப்போ சாவி என்ன பண்ணாருன்னா, சா விஸ்வநாதன் அவர்கள், ஏன்னா முழுவதும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அது யாருன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லக்கூடாது. சா விஸ்வநாதன் அவர்கள் யாருன்னு கேட்டால், திரையுலகத்தில் ஸ்ரீதர், அதே போல் பாலச்சந்தர், பாரதி ராஜா போல எழுத்தாளர் உலகில் நல்ல எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்களுக்கு தான் உண்டு. அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு புத்தகம், நீங்கள் இது தொடர் அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க, பின்னாடி புத்தகமாக கூட வந்தது, பிறகு நாடகமாக வந்தது, அதை படமாக கூட எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, குறும்படமாக மாதிரி எடுத்தாங்க போட்டிருக்கு. அதில் நிறைய மாறுதல் பண்ணிக்கிட்டு சாவிகிட்ட போட்டு காமிச்சாங்களாம். இதில் வந்து உங்கள் பேரை போட்டுக்கிறோம்னு போடுங்க, நீங்கள் மாற்றிருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாரான் ஒரே வார்த்தையில். இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்தில் நல்ல எழுத்தாளர்களை அறிமுகம் பண்ணுற போது ஐயா மாலன் அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், சுப்பிரமணிய ராஜ் அவர்கள் போன்ற எழுத்தாளர்களெல்லாம் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு அருமையான வேலை செஞ்சார். நல்ல வேலை நிறுத்திட்டாங்க, ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் கை தட்டுங்க, அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடியவர்களுடைய பிரதிகள்லாம் அனுப்புங்க, அதில் நல்ல பிரதிக்கு நாம் வந்து அவங்களுடைய பேர் போட்டு பரிசு கொடுப்போம்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் மாலன் அவர்களுடைய தலைமையில் தான் செஞ்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையில் ஏன் பத்திரிக்கையும் ஒன்று நான் நடத்துனது. அது ஏன் பத்திரிக்கைன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா, 32 பக்கம் நான் தான் எழுதுவேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வேறு வழி என்ன, யார் யார்கிட்ட கேட்குறது, அதனால் எழுதுறது உண்டு. அப்போ எனக்கு அவங்க ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க, புதிய பத்திரிக்கை ஒன்று தொடங்க போகிறோம், திசைகள். அவர் தொடங்கின அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து திசைகள். அந்த பத்திரிகையினை உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எழுதினார். நான் இன்றைக்கும் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய கையெழுத்தோடு அதை நான் வச்சிருக்கிறேன். அதே போல் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தினார்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து நூலை வெளியிட்டார். அப்போ அவர்கள் அருமையாக தொடர்ந்து பேசி என்னை ஊக்குவித்தார்கள். இப்போ நான் உள்ளே வர்றப்போ கூட சொன்னாங்க, மாணவர்கள் தான் லேட்டாக வருவாங்க, இப்போ ஆசிரியர் லேட்டாக வர்றாருன்னு. நான் மாணவன் தாங்க, இன்னும் படிக்கிறேன்ல, இப்போ கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதனால் விடாமல் படிச்சுட்டு இருப்பேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் வந்து இன்றைக்கி குறுந்தொகையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். அதுவும் ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அந்த என்னென்ன பாடல்கள் வேணுமோ அவ்வளவையும் எடுத்து சொல்லி அழகாக பேசுகிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நினச்சா அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம். ஏற்கனவே சங்க சித்திரங்கள்னு ஜெயமோகன் வந்து ஆனந்த விடலில் எழுதிட்டு வந்தார். அந்த அதே போல் இன்றைக்கி எது வேணாலும் எடுத்து எழுத முடியும். அதை இன்னொன்று சொன்னார், இந்த குறுந்தொகையை தான் ஏகே ராமானுஜம்னு எங்கள் தியாகராசர் கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் இருந்தவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட போது அப்போ தான் உலகம் விழித்து பார்த்துச்சுங்க, இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா அவங்களால் நம்ப முடியலை. அப்படியான ஒரு ஆச்சரியம் குறுந்தொகை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கர் படத்தில் கூட இவ்வளவு கேமரா கிடையாது. நான் அந்த ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கேன், அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். யாழ் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்கேன், சின்ன திரையிலையும் வர்றேன், பெரிய திரையிலையும் வர்றேன். இன்னும் 1 கேமரா 2 கேமரா இருக்கும், 13 கேமராவா, அடே அப்பா, இதில் நேரலையாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்கா? அது இன்னும் ஆச்சரியம். இந்த நேரலை போகிறதுல ஒரு பெருமை என்னன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இதில் ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப பட்டிமன்றம் பேசுகிறோம், அதில் அதை போய் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நேரலை பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் எனக்கு போடுறாரு, வந்ததுக்குள்ளே 4 காப்பி குடிச்சிட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. நான் என்ன பேசுனேன்னு அவர் பார்க்கல, நான் காப்பி குடிச்சதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இங்கே இத்தனை கேமராக்கள் மூலமாக நல்ல கற்றறிந்த சார்ந்தோருடைய பேச்சுக்களை
பதிவு செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சேனல்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது பின்னாடி தெரியலன்னா கொஞ்சம் சேரை நகட்டி போட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஒன்றும் சரியாக தெரியுதுங்களா? இல்லை போதும் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேருந்தே பார்த்துக்குறோம், போதும்னா பரவாயில்ல. முகம் பார்த்து பேசுகிறதுக்காக நான் வந்த உடனே சொன்னேன், முன்னாடி ஒரு 10 பேராக அது உட்கார்ந்தா தான் எங்களுக்கு பேச ஓடும். கொஞ்சம் பார்த்து முகம் பார்த்து பேசணுமா இல்லையா? அதுக்காக. அதனால் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அதே போல் பப்பாசியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அன்புக்குரிய செயலர் திரு முருகன் அவர்கள், அவர் தான் எப்போவும் எங்கே இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி வரவேற்று இந்த நாளில் வந்து பேசுங்கன்னு சொல்லி எல்லா ஊர்களையும் நான் அவரை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். தலைவர் அவர்கள் எல்லா இடங்களுக்கு வர முடியலனாலும் முக்கியமான இடங்கள்லாம் வந்து தோன்றி எங்களெல்லாம் மகிழ்விப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே 700க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டிருக்குங்கிறாங்க. அதனுடைய செய்திகள் எல்லாம் 2 நாளைக்கு முதல்ல ஆனந்த விடலையும் பார்த்தேன். ஆனந்த விடலில் படத்தோடு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை தரக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய பேச்சை நான் தொடங்குறேன். அவங்க சொன்னபோது அந்த குறுந்தொகை சொன்னாங்க பாருங்கள், இந்த பேசுகிறப்ப மாத்திரம் இந்த தில்லானா மோனாம்பால் படத்தில் மாதிரி அமைதியாக இருந்து கேட்டால் தான் பேச முடியும். நீங்கள் தில்லானா மோனாம்பாலில் அவர் வாசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வெடி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன செய்வார் அவர்? கொஞ்ச நேரம் பார்ப்பார், அதுக்குள்ளே பாலையா டக்குன்னு யாராவன் ஞான சூனியம் அப்படிம்பார். அப்புறம் அவர் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிடுவார். இவங்க அப்போ தான் பத்மினி வருவாங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் இருந்து நீங்கள் இதை என்னுடைய நாட்டியத்தை பார்க்கணுன்னு, எந்த வேட்டு சத்தத்துலையா அப்படின்னு கேட்பார். ஏன் வேட்டு சத்தத்தில் ஆட முடியாதா? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைகள், அதே போல் நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை, இதிலெல்லாம் நம்ம வந்து ஆட முடியாதா, பாட முடியாதான்னு, ஆடு அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அது உண்மைதாங்க. மன லயிச்சு பேசுகிற மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன சிரமம்னா, இந்த கல்யாண வீடுகளில் எங்களை பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி. அது யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசணும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்போ 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம்னு நினச்ச போது இன்னொரு வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டார். இந்த இடத்துல நீங்கள் சிரிக்கணும், சரியா? ஐயோ, ஏன் நிலைமை இப்படி ஆகி போச்சு பாருங்க. என்ன தெரியுங்களா, டிவியாக பார்த்து நீங்கள் டிவிக்கு கைதட்ட மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டோம். ஆள் வந்து நின்னாலுமே டிவியில் தான் வர்றாரு. இந்த வேற போட்டு வச்சுட்டாங்க. இது யார் கேட்டா? இப்போ நான் தான் நேரம் தெரிகிறேன்ல. என்ன சைதாப்பேட்டையில் இருந்தால் பார்க்க போகிறாங்க என்னைய? இப்போ அது என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த லிப்பு சிக்ரனைஸ் ஆகாது. நான் ஒரு பக்கம் பேசுவேன், அது ஒரு பக்கம் தெலுங்கு படம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை நிப்பாட்டாங்க, ரொம்ப நன்றி. சொல்ல கேட்குறாங்களே, அருமையாக இருக்குது. அங்கே நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னேன். அவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய தாலி கட்டி முடித்த உடனே என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்குது, ஹேண்ட் மைக்கை வச்சுக்கிட்டு பேசணும். பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்ல மொய் செய்வாங்க. இப்போ யார் இங்கே பொக்கேன்னு கண்டுபிடிச்சான்னு தெரில. இப்படி வாங்கி அப்படி போட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த காசெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அது இதெல்லாம் செய்யணும். சரி இருக்கட்டும், எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு கூட்டம் மேடைக்கு ஓடி வந்து என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அங்கிட்டு நின்று பேசு, இங்கிட்டு நின்று பேசு, இங்கிட்டு. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட வந்து என்னை இப்படி தோளில் தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன். நான் இருக்கட்டும்,
பேசுகிறப்ப எப்போவுமே என்ன அப்படின்னா, வானொலியில் பேசுகிறது ஒரு வகைங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் பேசணும், எல்லோரும் இருக்கிறதா நினச்சிக்கிறணும். அதில் இன்னொன்று என்னென்னா, வானொலியில் பேசுகிறப்போ உள்ளேருந்து ஒருத்தர் நமக்கு சைகை காட்டிக்கிட்டே இருப்பார். முடிக்க சொல்கிறப்ப அப்படிம்பார், அதே மாதிரி இப்படி டைம் காட்டுவார். இதெல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை ஒரு நாட்டுப்புறத்து பாடல்கள் பாட வந்தவங்க, அவங்க இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்க, அவங்க உள்ளேருந்து அப்படின்லாம் காமிக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. அவர் அப்படின்னாரு, அவர் எந்திரிச்சு ஒடியான்ட்டார், கூப்பிடுறாராக்குன்னு சொல்லி. இது பரவாயில்ல, நாதஸ்வரம் வாட்ச ஒருத்தர் ரொம்ப லயிச்சு கண்ணை மூடி வாட்சி அவர் சொல்கிறத கவனிக்கவே இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி டைம் முடிஞ்சுன்னு காட்டுறாரு. இவர் நாதஸ்வரத்தை சுற்றி சுற்றி வாசிக்கிறாரு, இப்படி கேட்குறாராக்குன்னு நினச்சி. அங்கே பேசுகிறது ஒரு வகை. ஆனால் பேச்சு பேசுகிறதாருன்னா முதல்ல ஆட்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்கணுங்க. இப்போ மேடையில் பெரியவங்க இருக்காங்க, முன்னாடி தலைவர் இருக்காங்க, மற்றவர்களாக இருக்காங்க, வெளியிலேருந்து வரணும். 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் சொன்னார், பேச்சு எப்படி அமையணும் அப்படின்னா, கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை கட்டி போடணும். கேளாதவர்கள், இந்த பேச்சை கேளாதவர்கள் ஐயோ நல்ல பேச்சை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். இதுதான் பேச்சு. கேட்குறவங்க மகிழணும், கேளாதவங்க வருந்தணும். இதில் கேளார் அப்படின்னா வெறும் கேட்காதவங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா அதுக்கு வந்து சுற்றத்தார்னு அர்த்தம், கேளார்னா பகைவர்னு அர்த்தம். பகைவனாக இருந்தால் கூட அவனும் விரும்புகிற மாதிரி உட்காந்து பேசணுமா. இப்போ பாருங்கள், இது நடக்குமா? நமக்கு பிடிக்காதவன் பேசுனா என்ன செய்வான்? அவன் போட்டுமியா அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லி தானே வருவான். ஆனால் அவங்களையும் இழுத்து உட்கார வைக்கணுமா. அதுதான் அந்த பேச்சுக்குரியது. அதில் முதல் ஒரு சொல்லு பாருங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய். இந்த கேட்டாருக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு சொல்லுக்கு பரிமையில் எழுதுகிற அப்படி எழுதுவாருங்க. ஒரு சொல்லுக்கு கேட்டாருன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த பேச்சை கேட்டிருந்தாலும் வரி மாறாமல் நாங்கள் பேசினாலும் திரும்பவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவது தான் பேச்சான். இப்போ இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சிரமம் தெரியுங்களா? முந்தி 10 ஜோக் இருந்தால் நாங்கள் 10 வருஷம் பிழைச்சிருவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துடுது. அதை இன்னொரு ஆள் வேறு சொல்லிடுறாரு. அதனால் நான் சொன்னால் அவர் தான் கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல, நான் 25 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போகிறேன் ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசுகிறதுக்கு. பேசி முடித்தோடனே எல்லோரும் வந்து கை கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து எனக்கு கிட்ட வந்து, இதே பேச்சு தான் நேற்று மதுரையில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவரை திருப்பி கேட்டேன், உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊர் ஊராக போகிறேன், நீ எதுக்கு வர்ற? ஆப்ரேட்டர் முத நாளே படம் பார்த்துருவார், அதுக்காக 100 நாள் ஓட்டாம விடுவாரா? நாங்கள் பேசிதான் ஆகும். ஒரு தடவை கேட்டிருந்தா கூட அந்த கேட்டவர்களை மீண்டும் கேட்குமாறு அமர செய்யணும். கேட்டார், கேட்பார் இல்லை. கேட்பார்னா யாருன்னா எதிர்காலம். இப்பு இவ்வு எதிர்காலம், எதிர்கால சொற்கள். இத்து இட்டு இரு இறந்த கால சொற்கள். நீங்கள் இதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது, இலக்கணை ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னா அது இறந்த காலம், உண்பான் எதிர்காலம், உண்ணுகின்றான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் ஒரு பாட்டில் ஒரு சொல்ல வைக்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, வந்தான் போனான்னு எழுதுறது ஈஸி, வருவான் போவான்னு எழுதுறது ஈஸி, வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டம், மீட்டரில் நிற்காது. ஆனால் ஐயா அவர்கள் சொன்னாங்கள்ல கண்ணாசனை பற்றி, கண்ணாசன் வந்து ஒரு பாட்டு முழுக்க அப்படி எழுதியிருப்பார். தெரியுமா உங்களுக்கு? அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜி தேவியும் பாடுற பாட்டு. அதில் அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது,
வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, எத்தனை கின்றது யார் எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்ன தெரியுங்களா, இதை நம்ம கேட்கவே முடியல, இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி. கவிஞனை காட்டில் அதிகமாக யோசிக்கணுங்க ரசிக, முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. படைப்பாளின காட்டில் அதிகமாக யோசிக்கணும் ரசிகர்கள், நேயர்கள். எப்படி யோசிக்கணும்? என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காதலிக்க நேரமலையில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப பழசாக சொல்கிறேன்னு பயப்படாதீங்க, இப்போ கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். இந்த பாட்டு ஹிட்டான நேரத்தில் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணார், தமிழ் வாத்தியார் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கண்ணாசன் கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் என்னன்னாரு, உங்களை மாதிரி இலக்கணமாக யாருமே எழுத முடியாது, அப்படி என்ன இலக்கணம் எழுதிட்டேன்னு கேட்டிருக்காரு. என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை, அருமையான இலக்கணம் பாட்டுருக்காரு. இதில் என்ன இலக்கணம் இருக்குன்றிருக்காரு கண்ணாசன். இல்லை வரியில் பார்வைன்னு போட்டிருக்கீங்க, அடுத்த வரியில் பாவைன்னு போட்டிருக்கீங்க. ஆமாம் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில் இடைமெளிந்தால்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா, அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெலிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இவர் மாலையை கழட்டி அவருக்கு போட்டு நான் சத்தியமாக இப்படி யோசிக்கவே இல்லையா பொருந்தி வருது பாருங்க. என்ன தெரியுங்களா, இலக்கணம் நம்ம ஏன் பயப்படுறோம்னா எளிமையாக சொல்லலாமுங்க. தோன்றல் திரிதல் கெடுதல் 3 தான் இலக்கணம். ஒன்று, ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து இல்லாமல் போகும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும். இதுதான் இலக்கணம். எப்படி? வாழை ப்ளஸ் பழம் என்ன போடுவோம், வாழைப்பழம் இப்போ போடுவோம். இது தோன்றல், ஒன்று உண்டாகுது. கெடுதல்னா என்ன அப்படின்னா மரம் ப்ளஸ் வேர் என்ன போடுவோம், மரவேர் அப்படின்னு போடுவோம். மரம் ப்ளஸ் வீடு மரவீடு, இம்மன்னா காணாம போச்சு. ஒன்று தோன்றுச்சு அது தோன்றல், ஒன்று கெட்டு போச்சு காணா போச்சு, இன்னொன்று ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாவது மாறும். அது என்ன தெரியுமா, மண் ப்ளஸ் குடம் சீக்கொட்டு மட்குடம் அப்படிமோ. இன்னும் இட்டா மாறுறது ஒரு வகை, இதுக்கு பேர் திரிதல்னு அர்த்தம். இப்போ இது நாங்கள் ஒரு செமஸ்டரில் நடத்த வேண்டியதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சரியா? ஏறத்தாலும் 6 மாதம் நடத்த வேண்டிய இலக்கணம் இது. இதை இப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம், தமிழில் 2 வரியிலையும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதையே 2000 வரியிலையும் சொல்ல முடியும். இப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இடையினரகரமாகிய ராவண்ணா மெலிந்து போனால் அங்கே பார்வை பாவையாக மாறும்னு ஒரு ரசிகன் இருந்தால் கண்ணதாசனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறது எப்படி? புத்தக திருவிழாக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஒடியாந்து பேசுகிறான், இங்கே தாங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக இருப்பாங்க. எல்லாரும் புத்தகத்தை பற்றி படித்தவங்க பேசுகிறவங்க கேட்டவங்க இங்கே தான் பேச முடியும். இன்னும் இந்த செல்ஃபோன் இருக்கிற இடத்துல ஒரு பேசுகிறோம்னா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் இருக்கும், அதில் அவங்க பேசுறது நமக்கு கேட்கும், அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே பட்டிமன்றம், கீழே இருந்து ஒருத்தர் முடியலை அப்படிங்கிறாரு, என் காதில் கேட்குது. நான் அந்த ஆள்கிட்ட என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்க முடியலேங்கிறதான் சொல்கிறாரு, முடியலேங்கிறாரு. கேட்கணுங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் 7 ஜென்மத்துக்கு வரக்கூடாது. இச்சைக்கும் 7 பிறவிக்கு முந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாயின்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு மறக்கவே கூடாது. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னார் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் வரும் போகும் அழிஞ்சிடும், ஆனால் காதில் கேட்ட செல்வம் அழியாது. ஒரு 7 சொல் கொண்ட திருக்குறளில் 5 தடவை செல்வம்னு சொல்கிறாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரியா இருக்கா? இதே 6 தடவை ஒரு சொல்ல பயன்படுத்துவார் தெரியுமா உங்களுக்கு? அது எந்த திருக்குறள் ஞாபகம் இருக்கா? சொன்னால் பரிசு கொடுப்பீங்களா? கீழே இருந்து திருக்குறளே கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 5 சொல் கொண்ட ஒரு திருக்குறள் நான் சொல்லிட்டேன், நீங்களே ஆமான்ட்டீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா
இப்போ நீங்கள் இப்படி கேள்வியெல்லாம் பயப்படாதீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேட்பேன், நானே பதில். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடன்னு நான் கூப்பிடுவானே, உள்ளே வாடன்னு அவன் கூப்பிடுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காவேன். அதனால் இப்போ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்தியிருப்பார். ஆஹா, துப்பா இருக்கு துப்பாய, அது இல்லை இல்லை இல்லை. இங்கிட்ட யாரோ சொன்னாங்களே பற்றுக. அருமை அருமை. யார் சொன்னா? பயப்படாமல் எழுந்திருக்கேன். அவருக்கு ஒரு திருக்குறள் பத்திரம் கொடுத்துருங்க. இந்த பாருங்க, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 6 தடவை ஐயா வாங்கிக்கங்க, நான் தரேன். 6 தடவை இதை சொல்கிறார். இது என்ன தெரியுமா? நம்முடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றி கொண்டால் நமக்கு பற்றுகள் விட்டு போகும். எப்பா என்ன போடுங்கிறீங்க? திரும்ப 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 ஒரே சொல்ல சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ மனுஷனுக்கும் குரங்குக்கு என்ன வித்தியாசம்? என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு ஒரு மரத்தில் ஏறுதுன்னு வச்சுக்கங்களேன், அது இன்னொரு கொப்புக்கு போகிறதா இருந்தால் இந்த கொப்பில் இருந்து அந்த கொப்புக்கு அப்படி மழிச்சுன்னு தவும். இதை விடும், அதை பிடிக்கும். விட்டு பற்றும் குணமுடையது குரங்கு. நம்ம மனுஷன் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த கொப்பில் உட்காந்து அதை ஆட்டி பார்ப்போம், தாங்குதான்னு தெரிஞ்சாதான் இதை விடுவோம், அப்புறமேலே அதை பிடிப்போம். அப்போ முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா, அதை பற்றி கொண்டு தான் இதை விடுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தா இது தாங்குதான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். அது விட்டு பற்றும் குணமுடையது, மனிதன் பற்றி விடும் குணமுடையவன். அதனால் திருவள்ளுவர் என்ன செஞ்சார்னா, விட்டுருகன்னு முதல்ல எழுதலை, பற்றுகன்னு எழுதினார். பிடிச்சிக்கப்பா அப்படி ஒன்று கொண்டா அப்படிப்போம். இப்போ தூங்குகிற பிள்ளை எழுப்புறதுனா எப்படி எழுப்பணும்? இதை சாப்பிட்டு படுத்துக்கொண்டா படாருன்னு எந்திரிப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இன்றைக்கி லீவ் போட்டிருக்கே அப்படின்னா எந்திரிச்சு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு இன்பமான செய்தி காதில் கேட்கணும். பழைய படம் ஒன்றில் தங்கவேல் தூங்கிட்டு இருப்பார். ஒருத்தர் வந்து அடித்து எழுப்புவான். எந்திரிச்ச உடனே சொல்லுவார், அட பாவி, இப்போ தாண்டா கனவுல இலை போட்டாங்க, அதுக்குள்ளே எழுப்பிட்டியாடா அப்படிம்பார். கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான் சில பேர். இப்போ பாருங்க, பற்றுக முதல் வார்த்தையே இந்தா பிடிச்சிக்கோ. பற்று விடணுங்கிறதுக்காக சொல்கிறப்ப முதல்ல பற்றுக. எதை ஒரு கேள்வி கேட்போம்ல, பற்றத்தான் பற்றினை, பற்றுக்களையெல்லாம் விட்டான்ல அவனுடைய பாதத்தை. எதுக்காக? அடுத்த கேள்வி கேட்போம். உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட்டு போவதற்காக. அவ்வளோதாங்க. 6 முறை இதை பயன்படுத்துகிறாரு. 5 முறை இதை பயன்படுத்துகிறாரு. என்னன்னா, திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் ஊர் பக்கம்லாம் வள்ளி திருமண நாடகம், எனக்கு தெரிஞ்சு வள்ளி பிறந்த காலத்துலேருந்து அந்த நாடகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட்டம் போகுங்க. அவங்களுக்கு என்ன அந்த கதை தெரியாதா? கதை தெரியும். இந்த வள்ளி யார், அந்த முருகன் யார், இவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் எப்படி நடிக்கிறார். எங்கள் ஊர் டிஆர் மகாலிங்கம். நான் எனக்கு சொந்த ஊர் சோழவன் தான். தெங்கரை அவர் ஊர், வடகரை எங்கள் ஊர். டிஆர் மகாலிங்கம் வள்ளியாக வந்து யூஆர் ஜீவரத்தனம்னு ஒரு அம்மா. அந்த காலத்தில் என்ன தெரியுங்களா, ஊர் பேர், அப்பா பேர், நம்ம பேர் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ உதாரணமாக யூஆர் ஜீவரத்தனம்னா ஊஞ்சலூர் அந்த அம்மாவுடைய பேர், அந்த ஊர். அது ஊஞ்சலூர் தான் அந்த அம்மா. அதுக்கு முதல் ஊர் தான் கொடுமுடி, கேபி சுந்தராம்பாள் ஊர். கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள். இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமினா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அம்மா பேர் பாருங்க. அம்மா பேர், ஊர் பேர், அம்மா பேர், அவங்க பேர். வேற ஒன்றும் வேண்டாம். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்? எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். பாருங்க, அந்த டிஆர் மகாலிங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் முருகனா வந்து யூஆர் ஜீவரத்னம் வள்ளியாக வந்து பாட ஆரம்பித்தாங்க. மைக்கே இல்லாத காலத்தில் கூட 8 ஊருக்கு கேட்கும். வந்து அப்படி மணலில் உட்காந்து நாடகத்தை பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் அந்த பொறிகடலையோ
அல்லது கடலப்பருப்போ எதையாவது வாங்கி தின்னுக்கிட்டு பார்க்குறோம்ல, அருமையாக இருக்கும், நல்ல ரசனையோடு. இப்போ அது வெளியில் செய்யலாம். இப்போ சினிமா தேட்டரில் என்ன செஞ்சு விட்றாங்கன்னா, நல்ல காட்சி வர்ற நேரம் பார்த்து நம்ம பக்கத்தில் எவனாவது உட்காந்து என்னத்தையாவது தின்னுக்கிட்டு இருக்கேன், பார்த்துருக்கிட்டே. இந்த ராஜபாட்டு ரங்கதுரைன்னு ஒரு படத்தில் அவ்வளவு சோகமாக ஒரு பாட்டு இருக்குங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான்ங்கிற பாட்டில் அப்படியே கண்ணீர் மல்கும் நமக்கு. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் முறுக்கு வாங்கி கருக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்தில். நான் கோபத்தோடு அவனை பார்க்குறேன். அவன் உடனே அப்படின்னா உனக்கு வேணுமான்னு கேட்குறான். சப்புன்னு இறுக்கி புள்ளா போல இருந்துச்சு. ஏன்டா அந்த நாச்சுவைக்காகவா பிறந்தோம்? இது வேணும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் செவிச்சுவை எப்படிப்பட்டது? தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி. இந்த பாட்டு என்னன்னா, அந்த கதையை பூரா சொல்லி முடிக்கணுங்க. ராம நாடகத்தில் 4 தன்மைகளை நானும் கண்டேனே வரிசையாக சொல்கிற போது நமக்கு மனசு உருவி போகும். கடைசியாக முடிப்பார், அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட்டு ரங்கதுரை ஏழை அல்லவான்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு கண்ணு கலங்கி போகுங்க. இலக்கியம் அப்படி படிக்கணும், அப்படி பார்க்கணும். இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசலான்னு கேட்டபோது நீங்களே சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன் விருந்தும் மருந்தும் அப்படின்னு சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சித்த வைத்தியம் நினச்சிட்டு போயிடாதீங்க. விருந்துன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படுற மனமகிழ்ச்சி, அந்த பொழுதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விருந்து சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி சில புத்தகங்கள் இருக்கும், சந்தோஷமாக படிப்போம். மருந்துன்னா என்ன தெரியுங்களா? மருந்து கெட்டதில்லை, உடம்பில் இருக்கக்கூடிய நோயை போக்குவது. இப்போ நமக்கு மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, வேறு வழியே இல்லைங்க, புத்தகங்கள் தான் படிக்கணும். மகாத்மா காந்தி ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாரா. எப்படி? அவர் குருநாதர் லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறாரு, நான் மன குழப்பங்களால் வருத்தமுற்றிருக்கிறேன், தாங்கள் ஏதேனும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். அவர் உடனே அந்த கடிதம் எழுதுகிறாருங்க. எப்படி? என்னிடத்தில் நீங்கள் யோசனை கேட்கிறீர்கள், நன்றி, ஆனால் இதற்கான பதிலெல்லாம் உங்கள் நாட்டிலே இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூலில் இதற்கான விடை முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரஷ்யாக்காரர் சொல்கிறாரு, ரஷ்ய எழுத்தாளர். அதை கேட்டுட்டு காந்தியடிகள் கொஞ்சம் வெக்கப்பட்டாராம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் நமக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை உடனே வாங்கி படிச்சுட்டு அதில் கீழே எனக்கு பிடித்த குறள்னு ஒரு திருக்குறளை எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க. அப்படி காந்தியடிகளையே ஈர்க்கக்கூடிய, லியோ டால்ஸ்டாயை ஈர்க்கக்கூடிய பெருமையுடையது தான் திருக்குறள். அது மன நோய்க்கு மருந்துங்க. எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மரம் அறுத்து அந்த வீடு கட்ட போகிறப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு நூல் பிடிச்சி அதை அளப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அந்த மரத்தில் கோணல் பானல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே செதுக்கிட்டே வந்து நேராக்குவாங்க. அந்த நூல் மரத்திலே இருக்கக்கூடிய கோணல்களை சரி செய்யும். இந்த நூல் நம்முடைய புத்தக திருவிழாவிலே கிடைக்கிற நூல் நம் மனத்தில் ஏற்படுகிற கோணல்களை மாற்றி நம்மை மனிதராக்கும். இந்த கைதட்டி எனக்கு இல்லை, நன்னூல் எழுத்தாளர் நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவருக்கு தான். அவர் தான் சொல்கிறார், மனக்கோட்டம் தீர்க்கும் அப்படிங்கிறார். கோட்டம்னா என்னென்னா வளைவுன்னு அர்த்தம். அதை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்காங்க. இப்போ நமக்கான விஷயங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொழுது போகிறதுக்காக 1000 விஷயங்கள் படிப்போங்க. ஒரு ஒன்றும் இல்லை, நகைச்சுவையாக ஒன்று பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுது. இப்போ எழுத்தாளர் மாலன் அவர்கள் சொன்னாங்க பாருங்கள், மதுரையில் வந்து அந்த மனைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு குறுந்தொகையில் 2வது பாட்டு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நாளைக்கு முதல்ல திருவாரூரில் ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறார். 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ பாடம் நடத்துகிறார். இந்த பாட்டை
நடத்தி விளக்கம் சொல்கிறாரு. அதில் கேட்டுக்கிட்டு இருந்த பையங்களில் பல பையங்க நல்லவன் தூங்கிடுவான் அவன் பாட்டுக்க. சில பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு உட்காந்துருப்பான். நான் படிக்கிறப்போ ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துங்கிறப்ப கூட ஒரு வாத்தியாரை பேரை சொல்லி அவரை கூட்டுவாங்க. ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு அவன் அடிக்ட் ஆகிட்டான். அவர் குரலை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும். இருக்கட்டும், ஒரு கணவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மனைவி வந்து அடித்து எழுப்பியிருக்காங்க. அவன் அதிர்ச்சியாக எந்திரிச்சு என்னன்னு கேட்டிருக்கான். தூக்க மாத்திரை சாப்பிடாமல் படுத்துட்டீங்க அப்படின்னு. தூக்கம் வந்தால் விட வேண்டியது தானே, கடமையை செய்கிறாங்களாம். நல்ல வேளை கரைச்சி காதில் ஊற்றாம போச்சு அந்த அம்மா. இப்போ ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி தெரியுமா? சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். அந்த பாட்டு எழுதி கொடுத்தார்ல தருமிக்கு. சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். நக்கீரர் மனுஷன்தான். மனுஷனுக்கு மனுஷன் சண்டை. என்ன சண்டை? சிவபெருமான் எழுதி கொடுத்த அந்த பாட்டில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்மி காமம் சுப்பாது கண்டது மொழிமோங்கிற பாட்டில் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுங்கிறார். நக்கீரர் இல்லைங்கிறார். இதுதான் வாய் சண்டை முத்துது. அது நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்த உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொன்னது? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முத்துராமன் என்று சொல்லுவார். பலவீனமாக பேசுவார் பாவம். உடனே ஒரு கோபத்தோடைய யார் இந்த கிழவன் அப்படிப்பார். முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர். ஓ கீரனா அப்படின்னு ஒரு எகத்தாரமா என்ன குற்றம் கண்டீர்? உடனே அவர் சொல்லுவார், முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்தனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே இவர் புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சிவாஜி அடிப்பாருங்க. புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். உடனே இவர் விட மாட்டார். அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் சொல்லக்கூடாதா? எங்கே கூறும், கூறி பாரும். உடனே பாட்டை சொல்லுவார். இவர் சொல்லி முடித்த உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்து கடுமையாக ரெண்டு பேர் வஞ்சி சொல்லுவார், சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனும் எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். நீ ஒரு சங்க அறுத்துட்டு பிழைக்கக்கூடிய நீயா எனக்கு வந்து பாட்டில் பொருள் சொல்கிற, குறை சொல்கிற? உடனே அவர் அடிப்பார், சங்க இருப்பது எங்கள் குலம், எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்குது. சங்கரனார் கேது குலம் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன இதுன்னே கிடையாது. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆருற்றார், ஆராயலார், அப்பா அம்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்ப சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். உடனே மாதிரி பிச்சை எடுத்து பழக்க மாட்டேறாங்க. ஏன்னா சிவபெருமான் கையில் ஓட தூக்கிட்டு அலைஞ்சார் நமக்கு தெரியும். இப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, சட்டார்னு நெத்திக்கண்ணதை திறந்துறார். அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இவரும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான். அவர் இவரை 2 அடி அடிச்சிருக்கலாம், தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார்? திடீர்னு என்ன நெத்திக்கண்ணுன்னு ஒன்றை திறந்து அவனை ஏன் எரிச்சார்? வாத்தியாருக்கு அப்படியே பயமாக போச்சு. ஏன்னா அது சிலபஸில் இல்லை. இப்போ சிலபஸில் இல்லாத கேள்வி கேட்டால் எங்களுக்கு உதறும். நான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதையும் சொன்னார் ஐயா. பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அது சிவபெருமான் மீது பட்ட அடி அந்த மன்னன் முதற்கொண்டு மந்திரி, குதிரை, யானை, தாய், வயிற்றில் இருக்க குழந்தை எல்லார் மீதும் பட்டது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் எல்லார் மேலேயும் படித்தான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னேன். அப்போ அவர் சாப்பிட்ட புட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னா, நீ உட்கார முதல்ல அப்படின்ட்டேன். அது போய் சேர்ந்துச்சுன்னு இருக்கேன். ஆனால் சமீபத்தில் ஒரு கவிதை இல்லைங்க, எல்லார் மீதும் அந்த அடி பட்டது, அந்த வந்திக்கிழவியின் முதுகில் மட்டும் அந்த சுவடு இல்லை. சீனு ராமசாமி எழுதுகிறாருங்க ஒரு கவிதையில், இயக்குனர் சீனு ராமசாமி. சரி இருக்கட்டும் விடுங்க, இதை படித்தோம்னா அது மறந்து போயிடும். அங்கே வாங்க, ஏன் இவர் வந்து நெத்திக்கு என்ன திறந்து காமிச்சார்? இப்போ வாத்தியார் கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லியிருக்கார். நான் சொல்கிற கதை புரியுதில்லை, என் கூட தானே வர்றீங்க? ஏன்னா நடுவில் இப்படி கேள்வி கேட்பேன், தயாராக தான் உட்காந்துருக்கணும். அப்போ அவர் சொன்னார்,
அவர் ஏன் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்னா, அவன் எரிக்கணும்லாம் நெத்திக்கண்ணில் திறக்கலப்பா, 2 பேருக்கு சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை. யார் சொல்கிறா? நக்கீரர். இருக்குங்கிறாரு சிவபெருமான். சொன்னோடனே இவர் கேட்குறாரு, சிவபெருமான் கேட்குறாரு, இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு, உத்தம சாதி பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நக்கீரர், இல்லை. கலைமகளுக்கு சரஸ்வதிக்கு இல்லை, அலைமகளுக்கு லட்சுமி இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வர்றப்ப அவர் கேட்காமலே இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். யார்? நக்கீரர். அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமில்ல, நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள், உமையவள், பார்வதி, மீனாட்சி, விசாலாட்சி, அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன் மனைவி கூந்தலில் வாசனை இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் எப்பா வந்திருக்கதா அந்த அம்மா புருஷன்தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கண்ணை திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சுருக்கார். அந்த கேள்வி கேட்ட பையன்தான் தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறப்ப எப்படி கேட்டிருக்காரு பார்த்தீங்களா? பதில் சொன்னவர் யார் என்று கேட்டால், தேவாரத்துக்கு உரை எழுதிய தண்டபாணி தேசிகர் என்ற ஒரு அற்புதமான மனிதர். இது யார் சொன்னா தெரியுங்களா? நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறப்ப இவங்களை போன்ற வெள்ளைவாரனார் இவர் போன்ற பெருமக்கள் வந்து வகுப்பெடுப்பாங்க எங்களுக்கு. அப்பா அவர் இந்த செய்தியை சொல்கிறாரு. அவர்தான் அந்த கேள்வியை கேட்டார், அந்த பதிலை சொன்னது நான் தான் அப்படின்னார். எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சின்னதாக அப்படி கோடு போட்டு காமிச்சிட்டா போதுங்க, அதை நல்லா ரசிக்கலாம், ரசிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த விருந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றா சொல்ல 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 நமக்கு பசிக்கணும். பொதுவாக விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அது என்ன வியாதிக்காரன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு அனுபவம். ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கோம். என் முன்னாடி இலக்காரரு எது வந்தாலும் வேணாங்கிறாரு. அவன் அல்வா கொண்டு வர்றான், சுகர் நோ, அவன் எனக்கு வைக்காமல் போயிட்டான். உருளைக்கிழங்கு வறுவல் வேணாம், வாயு எனக்கு வைக்காமல் போயிட்டான். இப்போ அந்த ஆளை இட்டு நான் சாப்பிடாம வந்தேன். இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்க முடியும்? விருந்து சாப்பிட்ற போது நமக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். அது அடுத்தவங்ககிட்ட சொல்கிற போது நல்லா இருக்கும். தாய் ஒருத்தி இருக்கிறாள், அவள் உறங்காமல் இருக்கிறாள், அந்த வார்த்தை சொன்னார் பாருங்க. அது கொஞ்சம் அதிகமாக சொன்னால் கூட நந்திக்கிழம்பகம்னு ஒரு நூல் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நூல் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இங்கே இத்தனை ஸ்டால் இருக்குது, நான் பேச 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 போய் பார்த்துட்டு வந்துடணும், வாங்கிட்டு வந்துடணும், என்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். உண்மையை சொல்கிறேன். ஒரு புத்தக திருவிழாவில் நான் பேசுகிற போது சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூலை பற்றி சொல்கிறேன். குமரகுருபரர் காசியில் இருக்கக்கூடிய அந்த மன்னன்ட்ட போய் மடம் கட்டுவதற்கு பணம் கேட்பதற்காக, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. இவர் என்ன பண்ணுறாரு, சரஸ்வதியை வேண்டுறாரு. 10 பாட்டு, சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு. அதை பாடிட்டு அந்த மன்னனுக்கு புரியுற மாதிரி போய் பேசி அந்த பணம் வாங்கி அந்த மடத்தை கட்டுறார் காசியில். நான் இப்போ காசி போயிட்டு வந்தேன், அங்கே அதை பார்த்தேன், அந்த மடத்தை பார்த்தேன், அந்த பாடின இடத்த பார்த்தேன். 2 புலவர்கள் தாங்க கங்கைக்கரையை தாண்டி அந்த பக்கம் போனவங்க. ஒருவர் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர், மற்றவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கவிஞர் மகாகவி என்று அழைக்கப்படுகின்ற பாரதியார். அவர் தான் 4 வருஷம் காசியில் இருந்தார். இந்த இடத்துல குமரகுருபரர் மடம், கொஞ்சம் தள்ளி போனவன் பாரதியாருடைய மாமாவுடைய வீடு அங்கே இருக்குது. நான் 2க்கு போயிட்டு வந்தேன், இருக்கட்டும், அது ஒரு சந்தோஷம். இப்போ குமரகுருபரர் பாடின அந்த 10 பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 10 பாட்டை நான் ஒரு நாள் வகுப்பில் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணால் நான் ஒரு பேனா பரிசு கொடுப்பேன்னு சொன்னேன். 60 பேர் கொண்ட வகுப்பு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எவனும் படிக்க மாட்டான், நமக்கு பேனா மிச்சம். என் சோதனை காலம் 60 பேரும் ஒப்பிச்சு விட்டாங்க 10 பாட்டை. 60 பேர் ஒப்பிச்சுட்டான். எப்படி? யாருக்கு என்ன ஆதாரம் தெரியுமா?
நான் வந்து மயிலாடுதுறையில் போய் பேச போயிருக்கேன். அங்கே தர்மபுரம் ஆதீன கல்லூரியில் பேசுகிறேன். திடீர்னு சிஓ வர்றான்னு கத்துறாங்க. கல்லூரிக்கு எதுக்குடா சிஓ வர்றாருன்னு யோசிச்சா 2-3 வேன் வருது. அவர் இறங்கி வேகமாக வந்து என் காலை தொட்டு கும்பிட்டாரு. நான் நடுங்கி போனேன். பார்த்தா அவர் என்னுடைய மாணவர். அவர் சொல்கிறாரு, ஐயா நான் தான் உங்கள்கிட்ட படித்த மாணவர், இப்போ கல்வி அதிகாரியாக இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக சொல்கிறேன், சகலகலாவல்லி மாலை நீங்கள் படிக்க சொன்னீங்கல்ல, படித்து பாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு உங்கள்கிட்ட பேனா வாங்கினது நான் தான் சொன்னான்ல, அப்படியே மகிழ்ந்து போனேன் நான். இதை நான் சொல்லி முடித்து நீங்கள் இந்த பாட்டெலாம் படித்து ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பெருமையும் கிடைக்கும்னு சொன்னேங்க. பேச்சு முடியறதுக்குள்ளே உள்ளே போய் எத்தனை புத்தகம் இருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அவ்வளவு பேருக்கும் எல்லாருக்கும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாருக்கேன். வெந்தாமரைக்கென்று நின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. பாட்டு இந்த பாட்டு. இதை பாடினா நல்லாயிருக்கும். எனக்கு பாட தெரியாது, ஞானசம்பந்தன்னு பேரே தவிர பாட தெரியாது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வெட்டியாக முயற்சி பண்ணி கூட்டத்தை கலைக்கப்படாது. ஏதோ ஒரு மரியாதைக்காக உட்காந்துருக்கீங்க. அதனால் அந்த பாட்டை அப்படி பாடினா நல்லா இருக்கும். அதில் என்ன தெரியுமா பாட்டு பொருள்? நான் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்கலாம். அவனோ பித்து பிடிச்சி அலையிறான், பித்தா பிறை சூடி பெருமானே. சரி, திருமால்கிட்ட போய் கேட்டுக்கலாம். அவர் எப்போ தூங்குவார் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீ தான் முழிச்சிருக்க சரஸ்வதி, நீ தான் முழிச்சிருக்கிற. உன்னுடைய கையில் ஜபமாலை இருக்குது, உன் கையில் வீணை இருக்குது, உன் கையில் புத்தகம் இருக்குது. இன்றைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் சரஸ்வதி தாங்க. கையில் பார்த்தீங்களா அந்த புத்தகம் வச்சுருக்கிறா. அதனால் நான் உன்கிட்ட கேட்குறேன், உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியேன்னு சொன்னால் 10 பாட்டு நிறைவாக எப்படி முடிக்கிறா தெரியுமா? மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய். படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உலகா சகலகலாவல்லியேன்னு சொல்லி பாடி அவர் அந்த மன்னர்கிட்ட போய் அந்த மன்னர் வந்து இவரை பாராட்டி பரிசு கொடுத்து அந்த மடம் கட்டப்படுது. கேதார் கட்டுங்கிற இடத்துல இருக்குதுங்க அது. இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இந்த புத்தகத்தை வாங்கணும்னு தோணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தோணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.